பெருசு யாருங்கிற கேள்வியோட எடுத்த அந்த தட்டை சேலத்தலைப்பில் மறைச்சபடி அர்ச்சனா திரும்ப ரூமுக்குள்ளே வந்தப்போ அந்த ரூமோட மையத்தில் எந்த பிடிமானமும் இல்லாமல் சிரசாசனத்தில் தழகீழாக நின்னாரு தேவர். எங்கம்மா போயிட்டு வர? சும்மா வெளியில். நீ வெளியில் போயிட்டு வர வேண்டிய நேரமாமா இது. பெரிய ராணிக்கு தெரிஞ்சா உன்னை குண்டு கட்டாக தூக்கி சமஸ்தானத்துக்கு வெளியில் விட்டுருவாங்க. ஆமாம், அது என்ன தட்டு? குதிரலாயம் மாதிரி இருக்குல்ல, அங்கே கிடச்சிது. அங்கெல்லாம் எதுக்குமா போனேன்? மோசமான இடம் அது. சில 100 கோடி ஆணுங்க அங்கே போய் பீடி சிகரெட் பிடிச்சிட்டு வர்ற இடம். எங்க அந்த தட்டை காட்டு? தயக்கத்தோடு நீட்டுனா. வாங்கி பார்த்த ஒரு முகத்தில் ஈ ஆடலை. ஏம்மா, இது குதிரலாயத்துலையா கிடச்சிது? ஆமாம். நிஜமாவா? இதில் நான் எதுக்கு போய் சொல்லணும்? அந்த தட்டை ஒத்து பார்த்தவர் அப்படியே நொறுங்கி போனது போல ஆனார். அவர் மனக்கண்ணில் அந்த தட்டு மேலே நண்டுவாடாகனோட கிள்ளி எடுக்கப்பட்ட தலை தெரிஞ்சுது. கண்களில் சரசரன்னு நீர் தேங்குது. ஏன் அழறீங்க? எப்படி அழாமல் இருக்க முடியும்? இந்த சமஸ்தானத்தை நிர்கதிக்கு தள்ளி விட்டுருக்கிற மஞ்சியம்மாவோட புருஷன் நண்டுவாடாகன் தலையை தாங்கின தட்டாச்சே இது. அப்போ இதில் இருக்கிற மாதிரி நடந்துச்சா? உனக்கு விஷ்ணு சித்தன் சொல்லலையா? பாதி தான் சொன்னார். மறுபாதிக்கு தான் மரக்கிழ வில்லனா வந்துருச்சே. மிச்சத்தையும் அவங்ககிட்டயே கேட்டுக்கோ. என்னால் சொல்ல முடியாது. சொல்ல எனக்கு தைரியமே கிடையாது. பேசிட்டு விருட்டுன்னு கிளம்ப எத்தனிச்சவர் ஒரு வினாடி நின்று திரும்பி பார்த்துட்டு நிதானமாக ஆனால் அழுத்தமாக சொன்னார், இந்த அரண்மனை ஒரு மர்ம பூமி. எனக்கே புரியாத பல புதிர்கள் இங்கே உண்டு. இறங்குனா மீள முடியாத புதைகுழிகளும் இங்கே இருக்குது. ஜாகிரதை. உனக்கு நான் இப்போ அடைக்கலம் கொடுத்துருக்கேன். காரணம் இளைய மகாராஜா. இந்த அரண்மனை வாரிசுகளில் அவர் ஒருத்தர் தான் யோகியர். கஜேந்திரன் கூட சபலி. இளைய மகாராஜாவோட விருப்பத்தை என்னோட விருப்பமாக நினச்சி உங்கள் காதலை கல்யாணத்தில் நான் முடிக்கணும்னா நீ இந்த அறையை விட்டு வெளியில் வரக்கூடாது அர்ச்சனா. பேசிட்டு நடக்க தொடங்கினது அந்த கிழட்டு தேகம். எதிர கையில் சூட்கேஸ் சகிதம் வசந்தி. கூடவே கார்வார் கருணாகரமூர்த்தி. தேவரை பார்த்து கை கூப்புனா வசந்தி. யாருமா நீ? அர்ச்சனாவோட சிநேகிதி வசந்தி. சரி சரி உள்ள போ, இன்னைக்கு வெளியில் வராதிங்க. பேசிட்டு பரபரப்பாக நகர்ந்த தேவரை வினோதமாக பார்த்தா. இதுக்குள்ள அர்ச்சனாவோட குரல் அவளை எதிர்கொள்ளுது. ஹாய் வசந்தி. பார்த்துமா அவங்கள உள்ள பதுக்கிட்டு நகர்ந்துக்கிட்டாரு கார்வார் கருணாகரன். நல்ல வேலை வசந்தி, நீ வந்த. ஏம்மா, என்ன விஷயம்? வசந்தி, என்னோட அனுபவங்களெல்லாம் சொன்னால் அசந்து போயிடுவேன். இந்த அரண்மனை ஒரு மகா கேடுகட்ட இடம். தொட்ட இடமெல்லாம் மர்மம். உங்கள் காதல் தெரிஞ்சு போச்சு நீங்களே. ஆமாண்டி, விசு கைமீறி போயிடுவாரோன்னு பயமாக இருக்குது. இனி நாம் எடுக்க போகிற நடவடிக்கையில் தான் எல்லாமே இருக்குது. சொல்லிட்டு அர்ச்சனா தன்னோட அனுபவங்களை எல்லாம் வசந்தி கிட்ட சொல்லி முடிச்சப்போ அவளோட இமைகளில் மரண வெறிப்பு. ஏய், என்ன சத்தத்தையே காணோம்? உசுப்புறா அர்ச்சனா. என்னத்தம்மா பேச? வீடு கூட்டுறது, காய் நறுக்கிறது, டிவி பார்க்கறது, நடுவ மாச நாவலை எழுத்து கூட்டி படிக்கிறதுன்னு சவட்டு வாழ்க்கை வாழ்ந்தவ நான். எனக்கு இதையெல்லாம் கேட்டால் இப்படி கூட நடக்குமான்னு தோணுது. ஆனால் நம்ம மலைச்சிடக்கூடாதுமா. 2ல் 1 பார்த்துடணும். சபாஷ் வசந்தி, ஒரு நல்ல ஐடியா கூட பார்ப்போம். அர்ச்சனாவோட நிமிண்டலை தொடர்ந்து ரொம்ப நேரம் மோவாய வருடி யோசிச்ச வசந்தி பொறித்தக்கன மாதிரி திரும்பினா. மா, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமே அந்த காசு மச்சக்காரியோட குறுக்கீடு தான். இளைய மகாராஜா கிட்ட இருந்து உங்களை பிரிக்கிற வில்லத்தனத்துக்கு முதல் அடி கொடுக்கணும். அப்புறமா அந்த ஓலைப்பெட்டியை திறந்து பார்த்துட வேண்டியதான். கரெக்ட். அதுக்கு என்ன பண்ணலாம்? மனுஷங்களால் அதை தடுக்க முடியாது. அந்த வேங்கை பொன்னியையே வரவழைச்சு நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு டகால் அடிக்க வேண்டியது தான். என்னடி சொல்கிற? எனக்கு புரியலையே. வேங்கை பொண்ணு என்ன 100 கோடி கூட்டத்து பெண்கள் மேலே தான் வருவாளா என்ன? என் மேலேயும் வருவா. நேற்று தான் டிவியில் ஒரு கிராமிய நிகழ்ச்சி பார்த்தேன். ஒரு ப்ரொஃபஸர் அம்மா என்னமா சாமியாடி காமிச்சாங்க தெரியுமா? அவங்கள நான் தூக்கி சாப்பிட்டு காமிக்கிறேன். காலை சூரியனோட உஷ்ணத்தில் பளபளத்த சமாதிக்கு பக்கத்தில் எல்லாரும் குலுங்கி அழ அந்த பச்சை மண் மெல்ல உள்ள கடத்தப்பட்டது. கொஞ்சம் முன்னாடி தான் மயக்கம் தெளிவிக்கப்பட்ட வளையாம்பிகை அழக்கூட சக்தி இல்லாதவளா திவ்யமங்கலத்தோட தோள் மேலே தோண்டு போய் விழுந்திருந்தா. சமாதி தோட்டத்துக்கு வெளியில் சோகம் கப்புன முகத்தோட 100 கோடி கூட்டம். அங்கங்கே தீவா அரண்மனை முக்கியஸ்தர்கள்ல சிலர். இடையில நம்பிக்கிட்டு பேனாவை திறந்தாரு ஒருத்தர். டைரி மாதிரி ஒரு நோட்டை பிரிச்சுக்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு தில்லைநாயகத்தை தேடி போகிறார். சார், குழந்தை எப்படி செத்துச்சு? எப்போ செத்துச்சு அப்படிங்கிறார். நீங்கள் யார்? எதுக்கு கேட்குறீங்க? என்ன சார், மறந்துட்டீங்களா? பத்திரிக்கைக்காரன் சார் அப்படிங்கிறார். உங்களுக்கு தகவல் எப்படி கிடச்சிது? எப்படி வந்தீங்க இங்கே? தில்லைநாயகம் கத்துனாரு.
எப்போ இந்த சமஸ்தானம் வித்தியாசமான விசித்திரங்கள் நடக்கிற இடம்னு தெரிஞ்சு போச்சோ அப்போவே எங்கள் கவனம் இங்கே விழுந்தாச்சு. இதெல்லாம் எங்கள் தொழில் ரகசியம். நீங்கள் தயவு செஞ்சு உங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? தில்லைநாயகம் விதிர்க்க தொடங்கினார். பெரிய ராணிக்கு இது தெரிஞ்சால் என்னை உரிச்சிடுவாங்க. கஜேந்திரர் சாவை நீங்கள் செய்தியாக்குனது அவங்களால தாங்க முடியல சார். இதெல்லாம் சமஸ்தான உள் விஷயம். உங்கள் தலையீடு வேண்டாம். இருக்கலாம், ஆனால் ஆராய வேண்டிய அதிசயங்கள் இவையெல்லாம். ஆன்மீகத்தோட சக்திக்கு தர்மம்னு சொல்கிற விஷயத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு காட்டுற விஷயம். இறந்தவங்க சாபத்துக்கு இருக்கிற சக்தியை நாங்கள் காட்ட விரும்புகிறோம். அதனால் தப்பு பண்ண நினைக்கிறவங்களுக்கு பயம் வரும். பெண் இனத்துக்கும் தன்னோட சக்தி என்னன்னு தெரிய வரும் இல்லையா? நிருபரோட பேச்சு தில்லைநாயகத்தை பிராண்டுது. அங்கே கூட்டத்தில் ஒரு இடத்துல மறைவா நம்மட்டு சிரிப்போட 100 கோடி கூட்டத்து பொண்ணு மாதிரி சாதாரணமாக தென்பட்ட வசந்தி எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருந்தா. தானும் அர்ச்சனாவும் செஞ்ச ஃபோன் காலோட மகிமை அவளுக்கு குஷியை தந்தது. வெளி உலகத்தோட பார்வை இந்த சமஸ்தானத்து மேலே ஆழமாக இருக்கிறத இந்த நிருபர் மூலம் காட்டியாச்சு. அடுத்து 3 நாட்கள் போனதே தெரியல. ராஜசோகத்துக்கு கட்டியம் கூறுற மாதிரி 100 கோடி கூட்டத்தினரும் அவங்களோட திருவிழா சந்தோஷத்தை அந்த 3 நாட்களும் தள்ளி வச்சுட்டாங்க. 4வது நாள் உரிமை மேலே சத்தமும் கெண்டையும் சப்திக்க, சலங்கைகள் முட்டி மோதி குலுங்க, கால்களில் நாட்டியம் அப்படிங்கிற வளைவுகள் குடியேற ஒரு கூட்டம் அரண்மனையை நோக்கி நடக்க தொடங்கியிருந்தது. அதுக்கு முன்னால் விரைப்பா வீரநாட்டாரை ஒட்டி ஒரு பொண்ணு தலையை சூரியகாந்தி பூ மாதிரி கவுத்துக்கிட்டு அள்ளி கொசுவை உடுத்தி நடந்து வர்றா. அவளோட கழுத்தில் காசகலம் மச்சம். மேல் மாடியிலேருந்து பார்த்துட்டு இருந்த தில்லைநாயகம் உள்ளே ஓடுறாரு. என்ன சத்தம்? நம்ம ஆளுங்க வராங்க, வீரநாட்டார் வராரு. என்ன விசேஷம்? திருவிழா தள்ளி போயிருந்துச்சுல்ல, திரும்ப அதை கட்டி இழுக்கிறாங்க. அதோட குழந்தை சாவுக்கு வீரநாட்டார் துக்கம் கேட்க வரவே இல்லையே. அவர் தான் அமாவாசைக்கு முன்னாடியும் பின்னாடி 4 நாள் உட்காந்த இடத்த விட்டு நவராமல் உபவாசம் இருக்கிறவராச்சே. சத்தம் இப்போ அரண்மனையோட வாயில் முன்னால் நல்லாவே கேட்குது. சோகமாக பாண்டியம்மா உட்பட எல்லாரும் எழுந்திரிச்சு வராங்க. தண்டனோட ராணி வயதான ஒருவர் வீரநாட்டாரை பிளந்துக்கிட்டு முன்னாடி வர்றார். வாத்தியங்கள்லாம் நிற்கிது. நிசப்தம். சோகம் கப்புன அரண்மனை முகங்கள் மத்தியில் மழிக்கப்படாத தாடியோட விசு. வீரநாட்டார் அவனை பார்த்துக்கிட்டே வாய் திறந்தார். நான் உபவாசம் இருந்து மீண்டப்ப தான் தெரியும் குழந்தை பறந்து இறந்த விஷயமே. எல்லாமே ஆத்தா செயல். அதுக்காக வருத்தப்படாமல் இருக்க முடியுமா? நம்மெல்லாம் மனுஷங்களாச்சே. கூட்டத்தோட கூட்டமாக 10ஓட 11 தேவரை ஒட்டி நிற்கிற வசந்தி அதை கேட்டு உள்ளுக்குள்ள கோபமானா. பச்சை மண்ணுக்கு தீட்டு கிடையாதும்பாங்க. இருந்தும் 3 நாள் எதுவும் செய்யலை. இன்னையிலேருந்து வேங்கை பொன்னிக்கு திருநாள் ஆரம்பம். முகூர்த்தம் தப்பிடாமல் தொடங்கி நடத்தணும். இளைய மகாராஜா எல்லாம் மறந்து முன்னாடி வந்து நின்று நடத்தி வைக்கணும். ராணிமார்களும் துக்கம் மறந்து அவள் அருளுள்ள கரையணும். இனி நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு வீரநாட்டார் சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பொண்ணை பார்க்க அவள் மெல்ல நடந்து போய் பாண்டியம்மா திவ்யமங்கலம் காலில் விழுந்தா. ராணியம்மா, இளைய மகாராஜாவுக்கு பெண் தேடுற சிரமம் இனி நமக்கு இல்லை. இவ தான் ஆத்தா அருள்வாக்கில் சொன்ன வருங்கால இளைய மகாராணி. விசு சத கிள்ளப்பட்ட வழியோட அதிர்ந்து அவளை பார்த்தான். அள்ளி முடிஞ்ச செம்பட்ட முடி கொண்ட பெரிய குங்கும பொட்டு, விபூதி கீரல், கழுத்தில் ஒரு பவள மாலை, அதை ஒட்டி ஒரு காசகல மச்சம், மாநிறம். பாண்டியம்மா அவளை உத்து பார்த்தா. பக்கத்தில் அழைச்சி வாக கட்டிக்கிறா. கண்களில் நீர். ஆத்தா சொன்னதுனால உனக்கு சம்மதமா இல்லை மனப்பூர்வமாக சம்மதிக்கிறியா அப்படின்னு கேட்குறா. 2ம் தான். அவகிட்டேருந்து மெல்ல பதில் வர விசு வெட்டி கொல்லப்பட்ட மாதிரி முகம் மாறுறான். வச்சக்கன் வாங்காமல் கூடியிருந்தவங்கெல்லாம் பார்க்க திடும்னு ஒரு சலசலப்பு. வளையாம்பிகை வந்துக்கிட்டு இருந்தா. பச்சை உடம்புக்காரி வந்துக்கிட்டு இருக்கான்னு கூட்டம் ஆயாசிக்க வந்தவன் நேராக வீரநாட்டார் காலில் விழுந்தா. நிமிர்ந்து அழுதா. அழுவாத தாயி, எல்லாம் அவ செயல். உன்னை ராணியாக்குனதும் அவ, இப்படி சோகமாக்குனதும் அவ தான். எல்லாம் நம்ம விதி அப்படின்னாரு வீரநாட்டார். கண்ணீரை சுண்டி விட்டுட்டு வளையாம்பிகை திடீர்னு உடம்பு நடுங்க சாமி வந்தவ மாதிரி ஆட ஆரம்பிச்சா. ஆத்தா வந்துட்டா, ஆத்தா வந்துட்டா அப்படின்னு சிலர் மாய்ஞ்சு புலம்ப வசந்தியோட தேகமும் சேர்ந்துக்குது. ஏய் படு உக்கிரம சத்தமிட்டா வசந்தி. கூட்டத்தோட நாடிகள் நடுங்க. பாண்டியம்மாளும் திவ்யமங்கலமும் கை கட்ட, தேவர் உத்து நோக்க, தில்லைநாயகம் வழக்கம் போல முன்னாடி வந்து ஆத்தா வந்துட்டியாத்தா அப்படின்னு கேட்கவும் வளையாம்பிகை பேச ஆரம்பிச்சா. டேய், எவன்டா அவன் இங்கே கொலகாரன்? எவன்டா
இளையவனுக்கு எதிராக கத்தி திட்டுறவன். அத்தா, நீ பேசுறது புரியலையே. தில்லைநாயகம் பயந்தபடி கேட்குறார். இங்கே இளையவனுக்கு எதிராக சிலர் கிளம்பியிருக்காங்க. இளையவன் என் மகன்டா, அவன் 100 வருஷம் வாழ போகிறது நிச்சயம். அவனுக்கு எதிராக யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அவன் விருப்பம்தான் என் விருப்பம். அவன் விருப்பப்படியே எதையும் செய்யணும். அது கல்யாணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இது என் ஆணை, உத்தரவாத்தா. அப்போ நீ சொன்ன பொண்ணு அவன் விரும்பினா கட்டிக்கிட்டு வாழட்டும், இல்லைன்னா அவன் விருப்பப்படி விட்டுடுங்க. அவர் விருப்பம் கூட படித்த பொண்ணு மேலே தானே ஆத்தா. இருக்கட்டுமே, அவன் யாரை விரும்பினாலும் அவங்க வயிற்றில் நான் பிறந்து வருவேன். நான் ஆடுற இந்த உடம்புக்காரி அசலூர்காரி, ஆனாலும் என்னோட பக்தை இவ. எனக்காக உசுரை கொடுக்குற பக்தை இவ. என் சொல்லும் இவ சொல்லும் ஒன்று. இவளை நல்லபடியாக நடத்தணும். மீறினா வாட்டுவேன், வதப்பேன். வாட்டுறவங்க கூட்டத்தையே ஒழிப்பேன். வசந்தி ரொம்ப வசதியாக தன்னோட நிலைக்கு பலம் சேர்த்துக்கிற மாதிரி சொல்லிட்டு மயங்கி விட வாயில் கொப்பளிச்சது ரத்தம். வீரநாட்டார் முதல் வேலையாக குனிஞ்சு வசந்தியோட வாயில் கொப்பளிச்ச ரத்தத்தை தன்னோட நெத்தியில் ஒத்திக்கிட்டார். அந்த காசு மச்சக்காரியோட முகம் வெளிரி போயிருந்தது. ராசாவுக்கு 100 வயசுன்னு ஆத்தாலே சொல்லிட்டா அப்படின்னு வீரநாட்டார் கொஞ்சம் குதூகலமாக முன்னாடி வந்தார். பாண்டியம்மா முகத்தில் உற்சாக விளைச்சல். திவ்யமங்களை நெருங்கி வந்து விசுவை அணைச்சிக்கிட்டு பேசுகிறா. இது வரைக்கும் யார் விஷயத்துலேயும் ஆத்தா இப்படி சொல்லலை. ஆமாம் ஆமாம், நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு தான் அர்த்தம். மற்றவங்க பேச பேச விசுவட்ட இருந்த இறுக்கம் விலகி மனசு மிதக்க ஆரம்பிக்குது. அப்போ நான் அர்ச்சனாவை கல்யாணம் செதுக்கலாமா பட்டுன்னு கேட்டான். தாராளமா ராசா, தாராளமா. ஆத்தாலே உங்களுக்கு 100 வயசுன்னுட்டா. உங்கள் விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாலே, தேவர் எடுத்து கொடுத்தாரு. மயக்க நீங்கின பாவனையோட வசந்தியும் வளையாம்பிகையும் கண் விழிக்க தொடங்கினாங்க. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? முகத்தை பரிதாபமாக வச்சுக்கிட்டு கேட்டாங்க. ஆத்தா வந்தா தாயி உங்கள் பேரில். தேவர் அவங்க பக்கம் திரும்ப, அப்படியா அப்படின்னு 2 பேரும் வாயை பழந்தாங்க. கன்னத்துலேயும் போட்டுக்கிட்டாங்க. டேய், வாத்தியத்தை வாசிங்கடா, திருவிழா அமர்க்கலமாக நடக்கட்டும். இனி என்னடா குறை? இந்த வட்டம் இளைய மகாராஜா எல்லாருக்கும் புது துணி எடுத்து தருவார். ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டி தருவார். கொண்டாடுங்கடா உல்லாசமா. தில்லைநாயகம் ரொம்ப உற்சாகத்தோடு பேச எல்லார் முகங்கள்லையும் சந்தோஷம் மத்தாப்பு கொளுத்துது. செண்டை திரும்ப முழங்குது, உரிமை திரும்ப சீருது. வீரநாட்டார் திரும்பி நடக்க தொடங்கினார். விசுவோட நினைப்பில் அர்ச்சனா நிரம்பி இருக்கா. 3 நாளாக எங்கே இருக்காங்கிறதே தெரியலையே. அதை தெரிஞ்சுக்கணும்னு கூட நமக்கு தோணலையே. இப்போ தான் அவனுக்கு அவன் நினைப்பே வருது. டெலிஃபோனை தொடுறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறுமுனையில் காசிநாத் வர்றார். ஹலோ, அர்ச்சனா இருக்காங்களா? நீ யார்ப்பா பேசுகிறது? ஐம் பிசு. யாரு? இளைய மகாராஜாவா? என்ன சார் வேணும் உங்களுக்கு? அர்ச்சனா, வெரி சாரி, அவளை மறந்துடுங்க. என்னால் முடியாது. உங்கள் நிலைமை தெரிஞ்சும் ஏன் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறீங்க? இப்போ அவள் இங்கே இல்லை, டூர் போயிருக்கா. எந்த ஊருக்கு? மிஸ்டர், உங்களை நான் பலமாக எச்சரிக்கிறேன். என் பொண்ணு பூவோட பொட்டோட வாழணும். அது உங்களுக்கு விருப்பமானா அவளே வந்தாலும் நீங்கள் அவளை சேர்த்துக்கக்கூடாது. டெலிஃபோன் பட்டுன்னு துண்டிக்கப்படுது. சோர்ந்து போய் திரும்பினவனுக்கு தூக்கி வாரி போடுது. எதிரில் அர்ச்சனாவும் வசந்தியும், அதிசயமாக இவங்களோட வளையாம்பிகை. அடுத்த நிமிஷம் வசந்தி ஓடி போய் கதவு ஜன்னல் எல்லாம் சாத்த தொடங்கினான். அர்ச்சனா, நீ இங்கேயா இருக்க அப்படின்னு கேட்ட விசு வளையாம்பிகையை ஆச்சரியமாக பார்த்தான். அண்ணி, நீங்கள் எப்படி இவங்க கூட அப்படின்னு இருக்கிறான். தன்னோட சோக முகத்தை நிமிர்த்தின வளையாம்பிகை அவனை பார்த்து, தம்பி, என் குழந்த தானா சாகலை, கொன்னுட்டாங்க தம்பி அப்படின்னு சொல்கிறா. விசு விதிர்த்து போனான். அர்ச்சனா சொல்கிற மாதிரி ஆரம்பத்திலிருந்து நடக்கிறது எல்லாமே சதிதான் தம்பி. நம்மளை சாபோன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க, ஏமாத்திக்கிட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், மற்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன அர்ச்சனா வசந்தியை பார்க்குறா. வசந்தி வெளியில் யாரும் இல்லை, தாராளமாக பேசலாம் அப்படின்னு சமிக்க செய்யவும், குழந்தை இறந்து போன இடத்துல விவஸ்தை இல்லாமல் ஒருத்திக்கு சாமி வந்து என்னை வெளியே போக சொல்லி உத்தரவு போட்டுச்சு இல்லையா? அந்த நிமிஷம் யாருக்கும் தெரியாமல் தேவர் எனக்கு அடைக்கலம் கொடுத்தார். அவர் அறையில் தான் நான் தங்கியிருந்தேன். குழந்தைக்கு விஷம் கொடுத்த விஷயத்தை பற்றி அங்கே 2 பேர் பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் அப்படின்னு சொல்லி தான் குதிரலாயம் வரையும் போய் அங்கே கிடச்ச தட்டை எடுத்து வந்தது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஆசுவாசித்த அர்ச்சனா, விசு, நான் சொல்கிறதெல்லாம் நிஜம். காதால் கேட்ட, கண்ணால் பார்த்த நிஜம். பேசிக்கிட்டு இருந்த நபரை நான் நல்லா அடையாளம் பார்த்து வச்சுருக்கேன். தயவு செஞ்சு இதையும் பொய்யின்னு சொல்லி பழையபடி முருங்கை மரம் ஏறிடாதீங்க அப்படிங்கிறா.
அர்ச்சனா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எதை நம்புறது, எதை விடுறதுன்னு எனக்கு தெரியலங்கண்ணா விரக்தியா. நான் சொல்றேனே தம்பி, என் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்டா வளையாம்பிகை. அண்ணி, நீங்க எப்படி இவங்களோட சேர்ந்தீங்கன்னு திரும்ப அதே கேள்வியை கேட்குறான். சொல்றேன், குழந்தையோட மரணத்தை என்னால் ஜீரணிக்க முடியல. எனக்கு இயற்கையாக வலி எடுக்கவே இல்லை. மாடிப்படி ஏறும்போது நடுப்படியில் விளக்கெண்ணெய் கொட்டி வச்சுருந்தாங்க. சரிக்கு விழுந்ததுனால வயிற்றுல அடிபட்டுச்சு. ஆனால் பெரிய அடி இல்லை. அப்போ கூட எனக்கு இடுப்பு வலி ஏற்படலை. லேசான மயக்கம்தான். அந்த மயக்க நிலையில் டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. டாக்டர், இவங்களுக்கும் இன்னைக்கு குழந்தை பிறந்தாகணும் அப்படின்னு குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க. எனக்கு ஒரே குழப்பம். டாக்டர் அம்மா மாற்றி மாற்றி ஊசி போட்டாங்க. பிரசவங்கிறது ஆப்ரேஷன் மாதிரி இல்லை, இது ரொம்ப கஷ்டம், குழந்தை செத்துடும்னாங்க. அவங்களோ செத்தா பரவாயில்ல, அதுதான் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் குழந்தை நல்லபடியாக பிறக்கிற வரைக்கும் ஏன்னு தெரில சும்மா இருந்தாங்க. நான் மயக்கமாக இருக்கிறதா நினச்சி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என் மனநிலை இருந்ததை என்னால் விவரிக்க கூட முடியாது தம்பி. வளையாம்பிகை மெல்ல கேவ தொடங்கினா. உங்கள் அண்ணனை கட்டிக்க எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லை. கட்டாயப்படுத்தி கட்டி வச்சு என்னை விதவையாக்குனாங்க. இப்போ என் உயிருக்குயிரான குழந்தைய கொன்று என்னை அனாதையாகவே ஆக்கிட்டாங்க. இதுக்கு ஒத்துழைச்ச டாக்டர் அம்மா எங்கேன்னே தெரில. ஒரு விஷயம் கூட இயல்பாக நடக்கலை. எங்கேயோ யாரோ சதி பண்ணுறாங்கன்னு தோணுச்சு. இனியும் பொறுக்கக்கூடாதுன்னு தேவரை பார்த்து பேச போனேன். என் கேள்விகளுக்கு அவரால் சரியாக பதில் சொல்ல முடியலை. பல வருஷமாக இந்த சமஸ்தானத்தை உங்களுக்கு தெரியும், உண்மையை சொல்லுங்கன்னு அழுதேன். சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது. நிச்சயமாக நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இது சாபத்தோட வேலை தான்னு அவர் சொன்னார். அதே சமயம் நீ சொல்கிறத கேட்டால் சந்தேகப்படாமல் இருக்க முடியலன்னு சொன்னார். அப்படி சொன்னவர், கவலைப்படாத, நான் தில்லைநாயகத்தை விட்டு எல்லாத்தையும் கவனிக்க சொல்கிறேன்னு கிளம்பிட்டார். அந்த அறையில் தான் இவங்களை சந்தித்தேன். இவங்க நான் சொன்னதெல்லாம் ஆமோதிச்சாங்க. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்தா இந்த மர்மத்தை கண்டுபிடிக்கலான்னு சொன்னாங்க. எங்கள் திட்டத்தோட முதல் கட்டம் வைரத்தால் அறுக்கிறது. அதை இன்னைக்கு கொஞ்சம் முந்தி செஞ்சு உங்கள் கல்யாண சிக்கலை நிற்கிட்டோம். இனி அடுத்து முக்கியமான கட்டம் ஒன்று இருக்குது. பிசு ஆவலாக கேட்குறான். என்ன நீ இது? அந்த ஓலைப்பட்டியை திறந்து பார்த்துட வேண்டியதுதான். சாபமே பொய்ங்கிற நீங்கள் பரிகாரம் இருக்கிறதா சொல்கிற, அதை எதுக்கு திறந்து பார்க்கணும்? பரிகாரத்துக்காக இல்லை தம்பி. இந்த மர்மங்களுக்கு காரணமான நபர் அந்த மூங்கில் பெட்டிக்கு பயப்படுறான்னா அதுக்கு என்ன காரணம்னு அதை திறந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லவும் விசு ஆமோதிப்பாக தலையசைச்சான். அர்ச்சனா அவனை பார்த்து, விசு, இனியாவது நம்புறீங்களா? தைரியமாக ஆம்பளையா அர்ச்சனமா எனக்கு துணையாக நிற்பீங்களா அப்படின்னு கேட்கவும், கட்டாயம் அப்படின்னு கட்டவரில் வசதி காட்டினான். கவலைப்பட்டு எனக்கு அழுத்து போச்சு அர்ச்சனா, எப்படி சொல்லுவேன் என் வேதனையை அப்படின்னு அவன் சொல்லவும், போதும், வேதனைப்பட்டது கவலைப்பட்டது எல்லாம் போதும், இனியும் சுதாரிக்கலைன்னா தொலைஞ்சோம், நூல் பிடிச்ச மாதிரி செயல்படணும், ஓகே அப்படின்னு அவளோட பேச்சை தொடர்ந்து 3 பேரோட கரங்களும் அவனுக்கு முன்னாடி நீடவும் எல்லாருடைய கரங்களும் ஒன்று சேருது. சரி, அடுத்த திட்டம் என்ன? அந்த ஓலைப்பட்டியை திறந்து பார்க்கறது தான். ஆமாம், அது இப்போ எங்கே இருக்குது விசு? பூஜை ரூமில். காவல் ரொம்ப பலமோ? நான் அந்த பக்கம் அதிகம் போனதில்லை. இப்போ நாம் அங்கே போகணுமே, அதுக்கு வழி நான் சொல்கிறேன். வளையாம்பிகை முன்னாடி வந்தா. நான் நிறைய தடவை போய் அதுக்கு பூஜை செஞ்சுருக்கேன். அந்த மூங்கில் பெட்டிக்கு மேலே ஒரு சதுர விமானம் உண்டு. அதுக்கு கண்ணாடி ஜன்னல்கள் உண்டு. அந்த ஜன்னல்களை திறக்க அரண்மனை மாடிக்கு போகணும். மாடியில் அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா அந்த பெட்டி தெரியும். எப்போவும் அங்கே 2 பேர் இருப்பாங்க. மாடியில் அவங்களுக்கு என்ன வேலை? அவங்க சமஸ்தான காவலாளிங்க. ராத்திரியில் தான் அவங்களுக்கு காவல் காக்கிற வேலை, பகலில் அவசியம் இல்லை. இருந்தும் அங்கேயே இருப்பாங்க. அதை பெருசாக நினச்சி யாரும் விசாரிச்சதில்ல. இப்போது நானும் வசந்தியும் வேங்கை பொன்னி பக்தைகள். அதனால் பூஜை செய்ய போகிறதா சொல்லி அங்கே போகிறது ரொம்ப சுலபம். போன இடத்துல திறந்து பார்க்கறது தான் எப்படின்னு அப்படிங்கவும் விசு முன்னாடி வரான். அதுக்கு நான் இருக்கேன். மேலே காத்தாட போகிற மாதிரி போய் காவல் காக்கிறவங்களோட பேச்சு கொடுத்து என் பக்கம் திருப்புறேன். நீங்கள் காரியத்தை முடிச்சிடுங்க. சரி, எப்போ? இன்னைக்கு சாயந்தரமே. அப்போ அர்ச்சனா, நீ பாக்கி கதையை தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். அது எதுக்கு இப்போ? என்ன விஷயம் இது? யார் அந்த பெருசுங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ பார்த்து வச்சிருக்கிற அந்த 100 குடியான்கள் 2 பேரை கேட்டால் தெரிஞ்சு போயிடுது. அப்படி கேட்டால் காரியம் கெட்டே போயிடும். எப்போ நம்ம சாமி ஆடி அவங்க திட்டத்துக்கு ஒரு பிரேக் போட்டோமோ அப்போவே அவங்க சுதாரிச்சிருப்பாங்க. நமக்கு சரியா இப்போ அவங்க திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க ஆளுகளுக்கு எச்சரிக்கை பறந்துட்டு இருக்கோம். நாம் பிடிச்சு வளைக்கிற நபர்கள் உண்மையை சொல்லலாம், சொல்லாமல் சாகவும் தயாராகலாம். செத்து வச்சா சிக்கல். முதல்ல அவங்க பிடிபடுறதே சிக்கல். சரி, விஷ்ணு சித்தன் சொல்கிறத வச்சு சதிகாரனை கண்டுபிடிச்சிருவியா நீ?
துல்லியமா இல்லைனாலும் ஓரளவுக்கு. ஓகே, நீ இப்போ இங்கே வந்துட்டது என்னோட பாட்டி அம்மாவுக்கு தெரியுமா? வெளியே போனாதானே திரும்பி வந்தது தெரிய. போயிட்டதா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டதா சொல்லிடுங்க. நல்லது. நீ பார்த்து செயல்படணும் அர்ச்சனா. உனக்கு துணைக்கு வடிவேலுவை சேர்த்துக்கோ. தங்கமானவன் அவன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கையில் ஒரு அகல் விளக்கு எரிய வளையாம்பிகை பூஜை அறை நோக்கி நடக்க தொடங்குறா. பின்னாடியே வசந்தி. அவ கையிலையும் ஒரு விளக்கு. பாண்டியம்மாள் ஓய்வுல இருந்ததுனால அவங்கள தடை சொல்ல யாரும் இல்லைங்க. திவ்யமங்கலம் வசந்தியை பார்த்து கேட்குறா, உனக்கு எப்படி எங்கள் வேங்கை பொண்ணி பற்றி தெரியும்? கேள்விப்பட்டிருக்கேன். அதோட பராசக்தியோட பக்தை நான். வெள்ளி சனி விரதம் இருக்கிறவ அப்படின்னு சொல்லவும், நல்லதும்மா கிளம்புங்க அப்படின்னா திவ்யமங்கலம். கிளம்புனாங்க. அதை பார்த்துட்டு விசு மெல்ல அரண்மனையோட மேல் மாடி ஏற தொடங்கினான். இடப்பக்கம் திரும்புகிறான். பிரம்மாண்டமான அரண்மனை தோட்டம். அதுக்கு நடுவில் வகிடெடுத்த மாதிரி ஒரு ஒத்தையடி பாதை. அதில் ஒத்தி எடுத்த நடையில் அர்ச்சனா, பின்னாடியே வடிவேலு கையில் ஒரு பழக்குடையோட. 2 பேரும் குடிசை பகுதிக்குள்ள நுழைவும் யாரையும் காணோம். எல்லாரும் திருவிழாவுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா வடிவேலு. குடிசையில் விஷ்ணு சித்தன் மட்டும் காலில் கட்டோட படுத்து கிடந்தான். தாத்தா, யாருது? நான் தான் அர்ச்சனா. யாரு? கதை கேட்ட பட்டணத்து பொண்ணா? ஆமா. எப்படி இருக்கீங்க தாத்தா? வாஞ்சையா விசாரிச்சுக்கிட்டே விஷ்ணு சித்தனோட பக்கத்தில் உட்காந்தா அர்ச்சனா. இந்த வயசுல எனக்கு இப்படி வேதனை தாயி அப்படின்னு அவன் முனக கையில் கொண்டு வந்திருந்த பழக்கூடைய பிரித்து அவன் எதிர்க்க வைக்கிறா. சித்தனோட விழிகள் தீப்பிடிச்சுக்குது. தாயி, உனக்கு தான் என் மேலே எவ்வளவு பாசம் அப்படின்னு எச்சி ஒழுக தழுத்தான். மீதி கதையை சொல்லாம விட்டுட்டியே தாத்தா அப்படின்னு குழஞ்சா அர்ச்சனா. அந்த வயித்தறிச்சல் கதையை கேட்டு என்ன தாயி பண்ண போற? தாத்தா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம். வஞ்சியம்மா பத்தி மட்டும் சொல்லு. அவ புருஷனை வெட்டி தலையை தட்டில் வச்சு எடுத்து வந்தாங்களாமே, அதை சொல்லு. அவ கேட்கவும் தன்னோட மனக்குதிரைய பின்னுக்கு அனுப்புனா விஷ்ணு சித்தன். டும் 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 உடுக்க சத்தம் பிச்சு உதறுது. கோடாங்கி வீரநாட்டம் வேங்கை பொன்னிக்கு எதிரில் உடுக்கை அடிச்சுக்கிட்டே குறி சொல்ல ஆரம்பிச்ச வேலை அது. அப்போ குழம்பு சத்தம். ராசா வந்துட்டாங்களா? கூட்டம் வினாவோட திரும்ப மாலையும் கழுத்துமா குதிரையிலேருந்து இறங்குனது நண்டு வடாகனும் வஞ்சியம்மாளும். வடாகா, என்ன கூத்துடா அதெல்லாம் அப்படின்னு வீரநாட்டார் அவனை பார்த்து கேட்க, கூத்து இல்லை, மனசு ஒப்பி செஞ்சுக்கிட்ட கல்யாணம். ஏன் நாங்கள் செஞ்சு வைக்க மாட்டோமா? வைப்பீங்க. கூடவே அந்த ராஜாமாருங்க முன்னால் போய் முதல் மரியாதைங்கிற பேரில் எங்கள் சுயமரியாதையை போட்டு மிதிச்சு ராஜபிரசாதங்கிற அசிங்கத்துக்கும் துணை போவீங்க. ராஜபிரசாதம் அசிங்கம் இல்லை, குல வழக்கம். அது கேடுகட்ட விஷயம். ஒரு வழக்கமா? வேணாம், அதிகம் பேசாத. ஏற்கனவே உன்னை பற்றி நிறைய புறாது. சமஸ்தான வெளியை அடிக்கடி தாண்டதாவும் இங்கே வர வெள்ள துறமார்களை பற்றி தப்பாக பேசுகிறதாவும் இப்போ இதுவும் சேர்ந்தா கேட்க வேணாம். என்ன செய்வீங்க? நாக்கை இழுத்து வச்சு நறுக்குவீங்களா? அவனுடைய இந்த பேச்சு எல்லாம் வேங்கைராஜர் காதுக்கு போகுது. மறுபடியும் குண்டுபட்டது போல துடிக்க ஆரம்பிச்சாரு ராஜா. விஷயத்தை கேள்விப்பட்ட ரத்னாவதிக்கு உள்ளூர சந்தோஷம். சமஸ்தானத்தை எதிர்க்கவும் 2 பேர் கிளம்பிட்டதுல அவளுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஆனா வெளியே காட்டிக்காம மௌனமா இருந்தா. இறுதியா ஏறுமாறா பேசின நண்டுவடாகன் ராஜாக்கள் பாதங்கள்ல 100 முறை விழுந்து எந்திரிக்கணும்னு எழுந்த கையோட வஞ்சியமாலை அலங்கரிச்சு ராஜபிரசாதத்துக்கு அனுப்பணும்னு தீர்ப்பாச்சு. இதுக்கு நாங்க நாண்டுகிட்டு சாவோம். போய் சொல்லுங்க. இந்த சமஸ்தான 100 குடியான்களை போல ரோஷம் செத்து பவுரு வளர்க்க மாட்டோம். காலம் எவ்வளவோ மாறிட்டு இருக்கு. மனுஷனா மதிக்க சொல்லுங்க. இந்தியாவே அடிமைத்தனத்தை எதிர்த்து வெள்ளக்கார நாய்களை துரத்த துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நண்டுவடாகன் பேசவும் வெங்கையராஜர் தொடர்ந்து கட்டளையிடுறார். நாட்டாரை கூப்பிட்டு அவனை கொடிக்கம்பத்தில் கட்டி போட்டு சோறு தண்ணி இல்லாமல் காய போட சொல்லுங்க. 3 நாளைக்கு ஒரு பொட்டு தண்ணி யாரும் கொடுக்கக்கூடாது. வர்றவங்க போகிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். வேங்கையராஜன் உத்தரவை ஒருத்தன் முரசு கொட்டி முழங்கினபடி அரண்மனை தோட்டத்தை சுற்றி வர ஆரம்பித்தான். வேங்கை பொன்னி ஆலயத்தை சுற்றி ஜனங்க திரண்டு ஒன்று சேர வீரநாட்டார் நடுநாயகமாக நிற்க இழுத்து வராத குறையா அழைச்சிட்டு வந்தாங்க நண்டுவடாகனை. மண்டியிடுவ வீரநாட்டாரால் மண்டியிட வைக்கப்பட்டான். ராஜாக்கள் கிட்டேருந்து பிராது வந்து தீர்ப்பாயிருக்கு. அதிகம் பேசுறியாம்ல நீ? பேசுறதுக்கு தானே வாயி. அந்த நிலைமையிலையும் எதிர்கேள்வி கேட்குறான். ராசாமாருங்க உத்தரவுப்படி இவனை கொடிக்கம்பத்தில் வச்சு கட்டுங்க. 3 ராவு 3 பகல் பச்சை தண்ணி கூட காட்டக்கூடாது. உத்தரவை கேட்டு எல்லாரும் எதிர்க்கிறாங்க. என்ன குத்தம் செஞ்சேனா? எதுக்கு இந்த தண்டனை? நண்டுவடாகன் உக்கரமாக கேட்டான். ஒருத்தர் கூட அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசல.
தாண்டவன் வந்து ஆலயத்துக்கு முன்னால உள்ள கொடிக்கம்பத்துல நண்டுவடாகனோட கைகளை பின்னுக்கு இழுத்து பிணைச்சு கட்டுனான். செய்தி கேட்டு ஓடி வந்திருந்தா வஞ்சியம்மா. திமிரிக்கிட்டு நிக்கிற நண்டுவடாகனை பார்த்து கண்ணீர் வடிச்சா. ஞாபகமா அவளை அவளோட தாத்தா பாண்டி கருப்பர் இழுத்துட்டு போனாரு. வரமாட்டேன், என் புருஷனை விட்டு வரமாட்டேன்னு அடம்பிடிச்ச அவளை தரன்னு இழுத்துட்டு போனாரு பாண்டி கருப்பர். கோயிலுக்கு வெளியில ஒரே ஒருத்தன் ஜம்காலத்தை பொத்திக்கிட்டு வந்து காவலுக்கு நின்னான். கைகள்ல தீப்பந்தம். 1 நாள், 2 நாள், 3ஆம் நாள் முடிஞ்சு 4ஆம் நாள் காலையில தர மேல மண்டிட்டு தலை தாழ்ந்து போய் தொங்க, முனகல் சத்தமும் தேஞ்சு நிமிர கூட சக்தி இல்லாம இருந்தவனை காத்திருந்த மாதிரி அண்டி வாரி அணைச்சுக்கிட்டா வஞ்சியம்மா. கையில இருந்த மண்களையத்து நீரை முகமெல்லாம் வாரி தெளிச்சு கைகளால நீரை அள்ளி உதட்ட பிழந்து உள்ளேயும் விட்டா. நண்டுவடாகனோட கை கட்ட ஒருத்தன் அவிழ்த்து விட வஞ்சியம்மா மணி மேல துவண்டு விழுந்தான் நண்டுவடாகன். ஏங்க, இனி எதுவும் பேசாதீங்க, நமக்கு எதுக்குங்க பொல்லாப்பு அப்படிங்கிறா. வஞ்சி, இனிதான் நான் அதிகம் பேசணும். எனக்காக ஒருத்தர் கூட பறிஞ்சு வரல பாத்தியா? இந்த கூட்டம் அப்படி பயப்பட காரணம் என்ன? வந்தே மாதரங்கிற வார்த்தை வெள்ளைக்காரனுக்கு எதிரான சொல்லுன்னு நான் நினைச்சேன். இப்ப ராசாமார்களுக்கு எதிராகவும் சொல்லலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம் அப்படின்னா. அவன் சொன்ன அதே வேளையில ரத்னாவதி தனது பரிவார சகிதம் வந்துகிட்டு இருந்தா. கைவசம் ஒரு மூங்கில் பெட்டி. அந்த மூங்கில் பெட்டி தானா இப்ப சமஸ்தானத்துல இருக்கிற மூங்கில் பெட்டி? அர்ச்சனா சரியா கேட்கவும் விஷ்ணுசுத்தன் ஆமோதிப்பா அவளை வெறிச்சான். அர்ச்சனா கைகடிகாரத்தை பார்த்துட்டு சூழ் கொட்டிக்கிறான். அந்த மூங்கில் பெட்டிக்கிட்ட இந்த நேரம் வளையாம்பிகையும் வசந்தியும் போயிருப்பாங்கன்னு நினைச்சவ என்னவாயிருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு ஊஞ்சல் கட்டினான். விடைய தேடி வளையாம்பிகை அந்த பெட்டியை நெருங்க, அப்போ மேல இருக்கிற நபர்களை விசு கை தட்டி அழைக்க, அதிசயமா அரண்மனையின் மேற்புறம் தென்பட்ட விசுவை பார்த்து அவங்க திகைக்க, வளையாம்பிகை துளியும் தாமதிக்காம மூங்கில் பெட்டியை தொட்டு மேல அமுக்கிக்கிட்டு இருந்த காஞ்ச மாலைகளோட சரங்களை கலைச்சிக்கிட்டே பெட்டியை திறக்க, வசந்தி ஆவலா உள்ள எட்டி பார்த்துட்டு விழிகளை பயத்தோட விரிச்சு அப்படியே விதிர்த்து போனான். இத்தனைக்கும் காரணமான அந்த பெட்டிக்குள்ள ஒரு மண்டவோடு சகிதம் சில விரல் துண்டுகள் தெரிஞ்சன. தொட்டா காகிதத்தை தொடுற ஒரு உணர்ச்சி தர்ற அந்த அளவு மக்கி போன ஒரு பச்சை நிற பட்டு புடவை, கூடவே ஒரு கருகமணி மாலை. என்னங்க இதெல்லாம்? வசந்தி கிசுகிசுப்பா கேட்க, வளையாம்பிகை திரும்ப திறந்து சங்கடத்தோட உள்ள கையை விட்டு சேலையை வெளியில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதோட மடிஞ்ச பக்கங்கள்ல இருந்து சக்குன்னு வந்து விழுது பழுப்பேறிய ஒரு காகித கட்டு. அதுல நெல்லி நெல்லியான ஆரம்ப காலத்து மையெழுத்து. பார்க்க ஒரு உயில் மாதிரியான தோற்றம். விரிச்சு பார்க்க போனவளை தடுத்தா வசந்தி. தன்னோட புடவை தலைப்பை அப்படியே விரிச்சு கூடைய அதுல அப்படியே கவிழ்க்க சொன்னான். வசந்தியோட சேலை தலைப்புல சகலமும் விழுந்து அடங்க ஒன்னே ஒன்று கீழே செதர்னுச்சு. அதை 2 பேரும் உத்து பார்க்க அது ஒரு பிஞ்சு குழந்தையோட ரொம்ப சமீபமா துண்டிக்கப்பட்ட விரல். வளையாம்பிகை நடுக்கத்தோட அதையும் எடுத்து சேலத்தலப்புல போட வசந்தி வாரி சுருட்டிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சா. வளையாம்பிகை மூங்கில் பெட்டியை திரும்ப அதே இடத்துல வச்சு மூடி மாலை சரங்கள் எல்லாம் எடுத்து அது மேல போட்டு அவசர அவசரமா திரும்பும் போது யாரோ தன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிரம்ம. தன்னோட யூகம் சரிதான் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல யாரோ நகர்ந்து போற மாதிரி சலசலப்பு. ஓடு வளையாம்பிகை அப்படிங்குது அவளோட மூளை. ஓட கால் எடுத்தவளோட முன்னாடி புன்னகையோட எதிர்பட்டா பாண்டியம்மா.